Hi students, welcome to Arsh Media. So இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். அதாச்சும் +2 பாஸ்ட் அவுட் +2 இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை, இதுக்கு முன்னாடி 2025 மார்ச்சில் எக்ஸாம் எழுதிட்டு போன +2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து உங்களுடைய பேப்பர்ஸை நீங்கள் வந்து ரீடோட்டல் பண்ணுறதுக்கு ஆர் ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நடைபெற்று முடிந்த மார்ச் 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தேர்வு எழுதி ரீடோட்டல் ஆர் ரீவேல்யூஷன் விண்ணப்பித்தவங்க உங்களுக்கான மதிப்பெண் மாற்றம் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாச்சும் உங்களுடைய ரீடோட்டல் ரீவேல்யூஷனுடைய ரிசல்ட்டை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வருகிற 23/6/2025 திங்கட்கிழமை, அதாவது மண்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா www.dge.tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்களுடைய ரீவேல்யூஷனுக்கான ரிசல்ட்ஸை வந்து வெளியிட போகிறதாக வந்து இப்போதைக்கு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குது கவர்மெண்ட் சைட்லேருந்து. இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுடைய ரிசல்ட்ஸ் இதில் பப்ளிஷ் ஆகிருக்கு, நீங்கள் ரீடோட்டல் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து இங்கே பப்ளிஷ் ஆகிருக்கு இந்த வெப்சைட்டில் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீவேல்யூஷன்லேருந்து சேஞ்சஸ் இருந்திருக்கு. அதாச்சும் உங்களுடைய ஆல்ரெடி மார்க்கில் இருந்து ரீவேல்யூஷன் ரீடோட்டலில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் இங்கே அப்ளை பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ரிசல்ட்ஸ் எதுவுமே வரல அப்படின்னா உங்களுடைய ரீவேல்யூஷன் ரீடோட்டலில் எந்த சேஞ்சஸுமே அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது மறுக்கூட்டல் மதிப்பீட்டில் மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்கள் மட்டுமே மேற்குறிப்பிட்ட இணையதளத்தில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை பதிவு செய்து தங்களுக்கான திருத்தப்பட்ட மதிப்பெண் அடங்கிய மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மதிப்பெண் மறுமதிப்பீட்டு மதிப்பெண்ணில் வந்து எந்த வித்தியாசமும் ஆகாத, ரீடோட்டல் ரீவேல்யூஷனில் எக்ஸ்ட்ரா மார்க்ஸோ அல்லது டிக்ரீஸான மார்க்ஸோ கெயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இடத்துல அதாச்சும் இந்த வெப்சைட்டில் எந்த விதமான ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் ஆகிருக்காது. ஸோ உங்களுடைய ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் எனக்கு ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ஆல்ரெடி மார்க்ஸ் தான் உங்களோட மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் வந்தவங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து இப்போதைக்கான செய்தியாக இருக்குது. ஸோ இந்த நியூஸ் படி யார் யாருக்கெல்லாம் வந்து ரீடோட்டல் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் தெரியணுமோ நீங்கள் எல்லாருமே 23 ஜூன் அன்னைக்கு dge.government.in வெப்சைட்டில் வந்து உங்களுடைய பப்ளிஷ் ஆன ரிசல்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.